சார் உங்கள் பேர்? பிரபாகரன். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கருடா ஃபுட்ஸோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு டீகார்பனைசேஷன் ஒர்க் ஷாப் வந்ததுக்கு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது? இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்கன்ற ஃபீட்பேக் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நார்மலாக ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் டீகார்பனைசேஷன் சர்டிஃபிகேட்ஸோ அது ஓரியன்டாக நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இப்போது சிபேம் பற்றிலாம் இப்போது இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நிறைய பேசணும். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? சிபேம்ன்ற வேர்ட் முன்னாடி எனக்கு தெரியாது. இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ சிபேம் மூலயமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும்போது நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து கார்பன் எமிஷன் இல்லாமல் பண்ணுறோமா. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ஜப்பானுக்கோ இல்லை மற்ற யூரோப் கண்ட்ரீஸுக்கோ அமெரிக்காவுக்கோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சிபேம் வந்து தேவைப்படும்ன்றதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரூஃப்டாப் சோலார் பற்றியும் நம்ம பேசணும். ரூஃப்டாப் சோலார் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் அடாப்ட் பண்ணுற ஐடியா இருக்கா? இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க? சோலாருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சம் வெண்டர்ஸ் கிட்ட நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன கிளாரிட்டி கிடச்சுன்னா அதோட ப்ரைஸிங் என்ன, நம்ம என்ன கெப்பாசிட்டி போகணும், ஓவர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம போனோம்னா அதில் என்ன லாஸ் ஆகும், ஸோ என்ன மாதிரியான மீட்டர் செட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் நான் அந்த ப்ராஜெக்டை வந்து இன்னும் கூட்டனைஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஓரியன்டாக பிஸ்னஸ் ஓரியன்டாக ஒர்க் ஷாப் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.